வந்தவர்களை வாழ வைப்பான். வந்தவங்க என்ன பண்ணணும்னா தமிழுக்கு நன்றியோடு இருக்கணும். தமிழுக்கு நன்றியோடு யார் இருக்காங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்த் சாரை பாத்தீங்கன்னா என்னைக்கு வறுமையோடு தான் வந்தாரு. பெங்களூர்ல இருந்தோ இல்ல கர்நாடகத்துல இருந்தோ வந்தாரு. நம்பி தமிழகம் வந்தார். அவர் ஒரு பாலச்சந்தர் சார் என்கிற ஒரு இமயத்துக்கிட்ட கிடைக்கிறார். அவர் பார்வையில கிடைச்ச உடனே ரஜினி சாருக்கு ஒரு பெரு வாழ்க்கை கிடைக்கிறது. தமிழக மக்கள் அவரை வாழ வைக்கிறார்கள். அதனால் அவர்கள் தமிழக மக்களை நேசிக்கிறார், உண்மையா நேசிக்கிறார். எடுத்துட்டு போய் சார் நீங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த படத்துல நான் நடிக்கல, இந்தாங்க உங்க பணத்தை புடிச்சிங்கன்னு இந்த பாஸ்கர் கொடுத்துருக்கான் சார். நினைச்சு பாருங்க எத்தனை நடிகை திருப்பி கொடுக்கறான்னு. வாங்கின பணத்தை கோடி கோடியா வச்சுக்கிட்டு நடிக்காம ப்ரொடியூசர் வாடி வதங்குவான் வறுமையில. ஆனா இவன் வச்சிருக்க பணம் அங்க கோடி கோடியா கொட்டி கிடக்கும். இந்த ப்ரொடியூசர் வறுமையில வாழ்றானே, இவங்கிட்ட நாம இவ்வளவு பணம் வாங்கியிருக்கோமே அதை திருப்பி கொடுக்கணும் இல்லாம நடிக்கவே மாட்டானுங்க. அட்வான்ஸ் பெருசா வாங்கிடுவானுங்க, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுவானுங்க, ஆனா கட்டுப்பட மாட்டான், நடிக்க வர மாட்டான். ப்ரொடியூசர் லாஸ் பண்ணுவான். 9 மணி கால் ஷீட்டுக்கு 11 மணிக்கு வருவானுங்க, 3 மணிக்கெல்லாம் போயிடுவானுங்க. ப்ரொடியூசர் நடுத்தெருல நிற்பான். ஒருத்தரும் வந்து பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு அற்புதமான தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லா நடிகரும் இல்லைங்க, அதுக்காக எல்லா நடிகரும் சொல்லாதீங்க. 80-85% நடிகர்கள் ஆனர் பண்றாங்க, ப்ரொடியூசருக்கு ஒத்துழைக்கிறாங்க, அக்ரிமெண்ட் படி நடக்கிறாங்க, நேரத்துக்கு வந்து நடிச்சு கொடுக்கறாங்க. ஆனா ஒரு 20% நடிகர் ஆணவத்தின் சிகரமா நன்றி கட்டவர்கள் ப்ரொடியூசரை வாட்டி வதைக்கிறாங்க. ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறது அவங்கெல்லாம் ஒரு காரணம். ஆனா ஒரு நாளைக்கு அவங்க நடுத்தரில் நிற்பாங்க என்பதை ப்ரொடியூசர் கவுன்சில்ல இன்னைக்கு அந்த தீர்மானம் போட்டு கொஞ்சம் வலிமை நடிகர் சங்கத்தோட பேசியிருக்காங்க. இந்த நடிகர்களை திருத்தங்கள் இல்லைன்னா என்னுடைய வினோத சங்கமும் ப்ரொடியூசர் கவுன்சில் சேர்ந்து இந்த நடிகரின் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒத்துழையாமை கொண்டு வருவோம். இது போக இன்னைக்கு ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்ததுங்க. உங்ககிட்ட சொல்லணும், எல்லார்கிட்டையும் சொல்லணும். தம்பி லியாகத் கூட சொன்னார், படைப்பாளிக்கு மரியாதை கிடையாது. நான் ஒவ்வொரு மீட்டிங்ல பேசுறேன், படைப்பாளி தான் மெயின். கதை இருந்தால்தான் படம் வெற்றி பெறும். யாருடைய சதையை வைத்து நீ படம் எடுத்தால் நடக்காது. ஒரு சொன்னார், இதுல மெசேஜ் நிறைய இருக்குன்னு டைரக்ட் சொன்னார். மசாஜ் நிறைய வைக்கிறான் படத்துல, மெசேஜ் வைக்க மாட்டாங்க. மசாஜ் என்ன பண்ணும் அந்த ஒரு நிமிஷம், பட் மெசேஜ் லாக்டவுன். அந்த வறுமை கொரோனா காலத்தில் நாடு பட்ட அவதை அதை ஒரு பகுதியை எடுத்து அற்புதமா சொல்லியிருக்காரு. நாங்க அதை விட்டு இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நான் விநியோக சங்கம் சார்பில், நான் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் முரளி ராமநாராயணன், இன்னொரு விநியோக சங்கம் சார்பில் அருள்பதி, திரையரங்கு உரிமையாளர் சார்பில் நம்முடைய ஐட்ரீம்ஸ் மூர்த்தி, அப்புறம் ராஜா போய் இன்னைக்கு 10 to 11 மணி நேரம் உட்கார்ந்து திரையுலக கஷ்டங்களை கேட்டாருங்க. தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் பொறுமையா கேட்டாருங்க. என்ன இன்னும் என்ன என்னன்னு கேட்டாருங்க. அதுக்கு முன்னால 50 பேர் இருந்தாங்க. எல்லாரும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசி அனுப்பிட்டு திரையுலகத்தை சார்ந்தவர்களே 25 நிமிஷம் உட்கார்ந்து எல்லா கஷ்டங்களையும் கேட்டார். அந்த கஷ்டங்களை கேட்டு தீர்த்து வைக்கிறேன்னாரு. நாங்க சொன்ன 8% வரி லோக்கல் டாக்ஸ், அது எந்த கேரளா தவிர இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முன்னால கவர்மெண்ட் போட்டது, அதை எடுங்க அப்படின்னும். தியேட்டர் பெருசு பெருசு 1500-1000 பேர் உட்கார்றாங்க, அதை 3ஆ பிரிச்சு 250-300 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க. இன்னும் அப்புறம் டாக்டர் கலைஞர் தமிழ் திரையுலகத்துக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய 100ஆண்டு விழாவை 7 டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில் 7 டிஸ்ட்ரிக்ட்லயும் சிறப்பா 7 நாள் பண்ண போறோம்.
சென்னையில ரொம்ப பிரமாதமா பண்ண போறோம். எல்லா தமிழ் திரையுலகம் எல்லாரும் சேர்ந்து, இந்த அமைப்பு அந்த தனி அல்ல, எல்லா அமைப்பும் சேர்ந்து தமிழ் திரையுலகின் சார்பில் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாட போறோம். அதுக்கும் ஒரு அனுமதி கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு ஒரு 25 நிமிடம் தமிழ் சினிமா உள்ள சிரமங்களை எடுத்து சொல்லி அதை தீர்த்து வைங்க அப்படின்னு நாங்க மனு கொடுத்திருக்கோம். அது ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி. அப்புறம் நான் மீடியாக்களுக்கு, பத்திரிகைக்காரருக்கு, யூடியூப்காரன் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? 10 பேர் எல்லாருக்கும் சால்வ போட்டாங்க. ஆனா என்ன மட்டும் முதலமைச்சர் வாழ்த்தினார். உங்களை சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்கிறேன். முதலமைச்சர் சொன்னாருங்க, சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்கிறேன், நல்லா பேசுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. அப்படி என்றால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த படத்தை வாழ்த்தி மக்களுக்கு கொண்டு போக இருக்கீங்களே மீடியாக்கள், நீங்க தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் என்னை பாராட்டுவதற்கு காரணமே நீங்க தான். நான் தர பேட்டிய அப்படியே மக்கள்கிட்ட சொல்ல அதை சிஎம் பார்க்கிறாரு என்பது அது என்னைக்குதான் எனக்கு தெரியும். அதற்காக நான் மீடியா அருமை சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் லாக்டவுன் டைரி ஒரு அற்புதமான செய்தியை, மக்கள் பட்ட வேதனைகளை நம்ம டைரக்டர் ஜாலி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவருடைய மகன் ஹீரோ பண்ணியிருக்காரு. நம்ம ஜாலி 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அதான் 100க்கு மேற்பட்டதுன்னா 900 100க்கு மேலதான் 1000க்குள்ள 900 900 படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க நம்பி தமிழகத்தை வந்திருக்கீங்க. வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம். எங்க ஆளுதான் நாங்க நண்டு மாதிரி காலை வைத்து விடுவோம். ஆனா வந்தவர்களை வாழ வைப்பா. வந்தவங்க என்ன பண்ணணும்னா தமிழுக்கு நன்றியோடு இருக்கணும். தமிழுக்கு நன்றியோடு யார் இருக்காங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்த் சாரை பாத்தீங்கன்னா என்னைக்கு வறுமையோடு தான் வந்தாரு. பெங்களூர்ல இருந்தோ இல்ல கர்நாடகத்துல இருந்தோ வந்தாரு. நம்பி தமிழகம் வந்தார். அவர் ஒரு பாலச்சந்தர் சார் என்கிற ஒரு இமயத்துக்கிட்ட கிடைக்கிறார். அவர் பார்வையில கிடைச்ச உடனே ரஜினி சாருக்கு ஒரு பெரு வாழ்க்கை கிடைக்கிறது. தமிழக மக்கள் அவரை வாழ வைக்கிறார்கள். அதனால அவர்கள் தமிழக மக்களை நேசிக்கிறார், உண்மையா நேசிக்கிறார். அதனால நீங்களும் தமிழை நம்பி வந்தால் நிச்சயமாக தமிழ் வாழ வைக்கும். தமிழ் பேசுங்க, இங்கிலீஷ் வேண்டாம். நல்லா தமிழ் பேசுங்க, தமிழ் நல்லா பேசுங்க. இன்னும் கற்றுக்க தப்பு இல்லை. ட்ரை பண்றோம். டப்பிங் படம் பார்த்தீங்களா, தமிழ்ல டப் பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கும், நல்லா வருவீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க. சாங்ஸ் இசையமைப்பாளரை பாராட்டுகிறேன், ஒளிப்பதிவாளரை பாராட்டுகிறேன், எடிட்டரை பாராட்டுகிறேன். இதில் நடித்தவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் பாராட்டி இந்த லாக்டவுன் டைரி மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக இருக்க வேண்டும். நல்ல படங்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே ஓடி இருக்கிறது. ஒரு டாடா, ஒரு குட் நைட், ஒரு போர் தொழில், இப்போ சமீப காலமா சின்ன படங்கள் 5 லவ் டுடே, அதுவும் சின்ன படம் தான். வந்த பிறகுதான் பெரிய படமா மக்கள் ஆக்கிட்டாங்க. சார் 100 கோடி 500 கோடி படக்கெல்லாம் எடுக்கிற படம் எல்லாம் பெரிய படம் இல்ல. 5 கோடியில எடுத்துட்டு அது 50 கோடி வசூல் பண்ணது இல்லையா, அதுதான் பெரிய படம். ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், தொழிலாளியை வாழ வைக்கணும், தொழில் கலைஞர்களை வாழ வைக்கணும். ஆக சின்ன படத்தை மக்கள் பெரிய படமாக்கினார், அதுதான் பெரிய படம். எத்தனை கோடியில நீ படம் தயாரித்தார் என்பதல்ல கேள்வி. எப்படி சின்ன கோடியில் எப்படி பெரிய படம் தயாரித்தார், அதற்கு கதைக்களம் தான் முக்கியம். அதனால் படைப்பாளிகளுக்கு மரியாதை தாருங்கள். நடிப்பவர்களிடம் அதிக சம்பளம் யாரு கொடுக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் படைப்பாளி, இயக்குனர். இயக்குனர் தான் எல்லோரையும் உருவாக்குகிறார். ஆகவே இந்த லாக்டவுன் டைரி ஒரு நல்ல வெற்றி படம் அமையும். சமுதாய பிரச்சனைகளை கொண்டதாக ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக அற்புதமாக இருக்கிற நம்முடைய ஜாலி மாஸ்டரை வாழ்த்துகிறேன், தயாரிப்பாளர் வாழ்த்துகிறேன். அத்தனை பேர் வாழ்த்தி லாக்டவுன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
இதுல என்னோட அருமை தம்பி பெப்சி விஜயன் ரொம்ப நல்லா பேசினார். அவர் ஸ்டண்ட் மாஸ்டரா பல 100 படங்கள் பண்ணிட்டார். சில 10 படங்கள் வில்லனாவும் பண்ணிட்டார். என்னுடைய அருமை சகோதரர் லியாகத், விஜயகாந்த் உச்சத்தில் இருக்க அவர் பேசிய வசனங்கள் ஒரு காரணம் என்றால் எழுதியவர் ஸ்டண்ட் யூனியனுடைய தலைவர் தம்பி தவசி, தம்பி எழுத்தாளர் பிரபாகர், இவங்களோட குடிச்சு பார்த்த ஏறவில்லை, படிச்சு பார்த்த ஏறல, குடிச்சு பார்த்த ஏறிச்சு. ஒரு புத்திசாலி அறிவு மிக்கவன் எழுதனான், அதை ஒருத்தன் பாடினான். குழந்தைகள்லாம் பாட ஆரம்பிச்சது. நான் படிச்சு பார்த்த அப்பா கேட்டேன், என்னடா ஃபெயில் மார்க் எடுத்துக்கிறேன். போப்பா நான் படிச்சு பார்த்தேன் ஏறலப்பா, குடிச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன்ற அளவுக்கு பிள்ளைகளை கெடுத்துருச்சு அந்த பாட்டு. அப்புறம் கொலை வரி கொலை வரி கொலை வரி பாட்டு. ஆனா ஒருத்தன் நான் நடிச்சு பார்த்தேன், அதிகமா முன்னேற முடியல, ஆனா படிச்சு பார்த்தேன், எம்ஏ பாஸ் பண்ணிட்டேன். நடிச்சு பார்த்தேன், முழுமையான முன்னேற்றம் இன்னும் கிடைக்கல, ஆனால் படிச்சு பார்த்தேன், எம்ஏ முடிச்சு எம்பில் முடிச்சு இன்னைக்கு ஒரு அறிவாளி நடிகன் என்கிற நிலையில இருக்கிற முத்துக்காடு. பாஸ்கர் போயிட்டானா, அவனை பத்தி ஒண்ணு சொல்லணும். போன மாசம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துல சந்திரபால் ஜெயின் என்ற பொருளாளர், அவரு தலைவா படத்தினுடைய ப்ரொடியூசர், இன்னும் நிறைய படம் எடுத்திருக்காரு. அவர் சொன்னாரு, நான் இந்த பொதுக்குழு ஒரு நடிகரை பாராட்ட விரும்புறேன். பாஸ்கர் வரல அங்க, ஆனா அந்த ப்ரொடியூசர் சொன்னாரு, ஏதோ ஒரு படத்துக்கு இவருக்கு 25,000 அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க பாஸ்கர். அந்த சந்திரபால் ஜெயின் 25,000 பாஸ்கருக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. பட் பின்னால 6 மாசத்துக்கு முன்னால ஆஞ்சியோ ஆபரேஷன் பண்ணி மீண்டும் மறுபிறவி எடுத்து அந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இந்த 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு 5வது நிகழ்ச்சி வந்திருக்கேன். நான் கலந்துகிட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் யாராவது ஏழைக்கு ஒரு உதவி பண்றதா வழக்கம். இது ஒரு நல்ல அற்புதமான நிகழ்ச்சி. லாக்டவுன் டைரிய என் அன்பு சகோதரர் ஜாலி மாஸ்டரும் டைரக்ஷன், முரளி தயாரிப்பாளர், என்னை வந்து அன்னைக்கு நீங்க வரணும்னு டைமண்ட் பாபு மூலமா வந்தாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு நல்ல காரியம் குழந்தைகளுக்கு பண்றது வழக்கம், அது நீங்க எனக்கு கொடுக்கறதா அந்த குழந்தைகளுக்கு கொடுங்க, என்னால் உங்கள் மூலமாக இந்த உதவி கிடைக்கணும்னு முதல்ல அந்த சக்தி சரவணன் நான் குழந்தைகளை கூடுப்பா அதுக்காக சீனியர்